ஆனால் அவர் காலத்திலே அது நடைபெறவில்லை. அவர் காலத்துக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் கூரத்தாழ்வானுக்கு திருக்குமாரர்கள் அவதரிக்க அந்த சமயத்திலே ராமானுஜரே அந்த குழந்தைகளை கட்டாட்சித்து பராசர பட்டர், வேதவியாச பட்டர் என்கிற திருநாமத்தை இட்டார். அதனாலேயே இந்த ஆச்சாரியருக்கு பராசரர் என்கிற அந்த திருநாமம் ஏற்பட்டது. பராசர பட்டாரியகா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா. ஸ்ரீரங்கேஷன் திருவரங்கநாதன், திருவரங்கத்துக்கே நாதனாக தென்னாடும் வடநாடும் தொழநின்ன எம்பெருமான் பொங்கோதம் சூழ்ந்த புவனியம் விண்ணுலகம் அங்காதும் சோராமை ஆழ்கின்ற செங்கோலுடைய திருவரங்க செல்வன். அவ்வெம்பெருமானுக்கு பௌரோஹித்ய கைங்கரியத்தை புரிபவராய் பராசர பட்டர் என்னும் ஆச்சாரியர் விளங்குகிறார். பௌரோஹித்யம்னா அவருக்கு, அதாவது நம்பெருமாள் ரங்கநாதனுக்கு அன்றன்றைய தினம் என்னென்ன நாள், நட்சத்திரம், திதி, மாசம், அயனம், சம்பத்சரம், அந்த பஞ்சாங்க விஷயங்களை எல்லாம் விண்ணப்பித்தல். அடுத்து உற்சவங்கள், அன்றைய தினம் என்ன உற்சவம் நம்பெருமாள் கண்டுள்ள வேண்டும், எங்கு புறப்பட வேண்டும், யாரை கடாட்சிக்க வேண்டும், என்ன மாதிரி அந்த உற்சவங்கள் நடைபெறும் என்று இதையெல்லாம் விண்ணப்பிப்பது. அடுத்து திருமஞ்சனம் முதலான கைங்கரியங்களிலே முதல்ல அந்த ஆவாகனம், அந்த ஸ்தபனம், அந்தந்த பொருள்களுக்கு தேவதைகள் ஆவாகனம் பண்ணுவது, புண்ணியாக வாசனம் செய்வது, இதற்கெல்லாம் தர்ப்பங்களை கொடுத்து மந்திரங்களை உச்சரித்து வேத வாக்கியங்களை உச்சரித்து இத்தனை கைங்கரியங்களையும் ஒரு புரோஹிதர் எப்படி ஒரு குடும்பத்துக்கு எல்லா சுபமான காரியங்களையும் கூடவே இருந்து செய்விப்பரோ அதே போலத்தான் பராசர பட்டர் திருவரங்கநாதனுக்கு பௌரோஹித்ய கைங்கரியத்தையே புரிந்திருக்கிறார். ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுதா. ஸ்ரீவத்சாங்கர் அவர்தான் கூரத்தாழ்வான். ஸ்ரீவத்சம் என்பது எம்பெருமானுடைய திருமார்பில இருக்கக்கூடிய ஒரு மறு, ஒரு அடையாளம். அவருடைய திருமார்பில ஒரு அடையாளம், ஒரு மறு. அந்த மருவத்தான் ஆசனமாக கொண்டு மகாலட்சுமி தாயார் வீற்றிருப்பாளாம். அந்த ஆசனத்துக்கு ஸ்ரீவத்சம்னு பெயர். அதையே அடையாளமாக எம்பெருமான் கொண்டிருக்கிறான். ஸ்ரீவத்ச சின்ஹர் என்ன எம்பெருமானுக்கு திருநாமம். அதே திருநாமத்தை தான் கூரத்தாழ்வானும் கொண்டிருக்கிறார். ஸ்ரீவத்ச சின்னஹா, ஸ்ரீவத்சாங்க சுதஹா, ஸ்ரீவத்சாங்கர் என்று அந்த கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். சுதஹா அழகான திருக்குமாரராய் விளங்கக்கூடியவர். ஸ்ரீவத்சாங்க சுதஹா ஸ்ரீமான் மிகுந்த செல்வம் கொண்டிருப்பவர். இவர் எப்படி அவதரித்தார்? ஷரீர சம்பந்தம், உடல் தொடர்பினாலேயே பிறக்கவில்லை. நம்பெருமாள் பெரிய பெருமாளுடைய தளிகை பிரசாதம், அரவணை அமுது, அந்த பிரசாதத்தை இவர் திருமாளிகைக்கு கொண்டு வந்து கொடுக்க, கூரத்தாழ்வானுக்கு கொடுக்க, அவர் 2 திரளைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை ஸ்ரீபண்டாரத்துக்கு அனுப்பி வைத்தார். அந்த 2 திரளைகளை தாமும் தம்முடைய தேவிகள் ஆண்டாளுமாக உண்டு அந்த பிரசாதத்தினுடைய ஒரு மகிமை, பெருமை, சிறப்பினாலேயே பெருமானுடைய கட்டாட்சத்தினாலேயே அவதரித்தவர். அப்பேற்பட்ட செல்வம். அப்போ இப்படி எம்பெருமானுடைய அந்த பிரசாதத்தினுடைய ஒரு மகிமையினாலேயே பிறந்ததினாலேயே அதுவே சிறந்த செல்வமாக விளங்கக்கூடியவர் ஸ்ரீமான். அல்லது ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாலிதத்துவம் என்ன பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியும் இருவருமாக சேர்ந்து வளர்த்தெடுத்த குழந்தைகள். திருமணத்தூணுக்கு அருகே பெரிய பெருமாளுடைய சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 தூண்கள் திருமண தூண்கள்னு பெயர். அதிலே தூளி கட்டி அங்குதான் இந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டனராம். அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடியவர், செல்வம் கொண்டிருக்கக்கூடியவர். பெருமானுடைய குழந்தைகள்னா நித்திய விபூதி, லீலா விபூதி இரண்டையும் செல்வமாக கொண்டிருக்கக்கூடிய அப்பெருமானுக்கே குழந்தைகள் ஆகையினாலே அப்ப அவர்களுடைய செல்வம் எல்லாம் இவருக்கும் உண்டு. அதனாலேயே ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. இப்பேற்பட்ட பெருமைகள் கொண்டிருப்பதினாலே நமக்கெல்லாம் எப்போதும் ஸ்ரேயஸை விளைக்கக்கூடியவராய், எப்போதும் நன்மை தரக்கூடியவராய் பராசர பட்டர் விளங்குகிறார். எப்போதும் நமக்கு நன்மையை அருளட்டும். ஆச்சாரியர்கள் எப்போதும் நமக்கு நன்மையை அருள வேண்டும்னு பிரார்த்திக்கும்படியாகத்தான் இந்த தனியன் அமைந்திருக்கிறது. இந்த ஆச்சாரியர் தான் ஸ்ரீ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்கிற ஸ்தோத்திரத்திற்கே அற்புதமான வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். பகவத் குண தர்ப்பணம். தர்ப்பணம் என்றால் கண்ணாடி. பகவத் குணங்கள் எம்பெருமானுடைய எண்ணிறந்த கல்யாண குணங்கள், ஞான பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் என்று தொடக்கமாய் வாத்சல்ய, சௌசீல்ய, சுவாமித்வ, சௌலபிய, சௌஹார்த, மாதுரிய, ஸ்டாதுரிய, ஸ்தைரிய, தைரிய, வீரிய, சௌரிய, பராக்கிரம, சத்தியகாம, சத்தியசங்கல்பாதி என்று தொடங்கி பல குணங்கள், எண்ணிறந்த கல்யாண குணங்கள். எல்லா கல்யாண குணங்களையும் கண்ணாடி போலே நமக்கு காட்டக்கூடியதாய் விளங்கக்கூடியது இந்த திருநாமங்கள். எம்பெருமானுடைய நாமங்கள், இந்த உயர்ந்த திருநாமங்கள் நமக்கு எதை காட்டி கொடுக்கின்றன? பெருமானுடைய கல்யாண குணங்களை காட்டி கொடுக்கிறது.
பெருமானுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம், விபவம் என்று இந்த நான்கையுமே திருநாமங்கள் காட்டும். ஸ்வரூபம், பெருமாள் யார், அவருடைய இன்றியமையாத தன்மை என்ன, தன்மைகள் என்ன, அதுதான் பகவத் ஸ்வரூபம். அதை விளக்கக்கூடியதாக சில நாமங்கள் உண்டு. ரூபம், பெருமானுடைய ஆச்சரியமான தெய்தீபியமான திருமேனி, திருவுரு, அவருடைய கரிய கோல திருவுரு காண்பண்ணான்னு ஆழ்வார் சாதித்தாரே, அப்படிப்பட்ட அப்ராகிருதமாய் திவ்யமாய் ஆச்சரியமாய் விளங்கக்கூடிய திருமேனி அழகு, அதை வர்ணிக்க கூடியதாகவும் சில திருநாமங்கள் உண்டு. குணங்கள், எண்ணிறந்த கல்யாண குணங்கள், எண்ணில் பல்குணத்தன், அசங்கேய கல்யாண குணகுண காம்பீரியகான்னு பெருமான் எல்லா கல்யாண குணங்களுக்கும் ஒரே இருப்பிடமாக விளங்குகிறார். அந்த கல்யாண குணங்களை நன்றாக விளக்கக்கூடியதாய் குறிப்பிடக்கூடியதாய் பல திருநாமங்கள் உண்டு. அடுத்து விபவம், அவருடைய அவதாரங்கள், அவதாரத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய திருவிளையாடல்கள், உயர்ந்த சேஷ்டிதங்கள், இதையெல்லாம் விளக்கக்கூடிய திருநாமங்கள் உண்டு. இப்படி திருநாமங்கள் பெருமானுடைய நான்கையும் காட்டுகின்றன. ஸ்வரூப, ரூப, குண, விபவ. அதிலேயும் முக்கியமாய் அது ஸ்வரூபத்தை சொன்னாலும் ரூபத்தை சொன்னாலும் விபவத்தை சொன்னாலும் ஒவ்வொன்றத்திலும் ஒவ்வொரு குணத்தை பெருமான் வெளிப்படுத்துகிறான். ஆகவே எல்லா நாமங்களும் அவசியம் ஏதோ ஒரு குணங்களை வெளிக்காட்டி கொடுக்கும். அதைத்தான் கல்யாண குணங்களை வெளிக்காட்டக்கூடிய 1000 நாமங்கள் பகவத் குண தர்ப்பணம் என்று இதற்கு ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்து ஒவ்வொரு நாமத்துக்கும் இருக்கக்கூடிய உயர்ந்த அர்த்தம் என்ன, பெருமை பொருள் என்ன என்றதையெல்லாம் விளக்கி இருக்கிறார். ஆகவே அவ்வாச்சாரியரையும் அடிபணிய வேண்டியது அவசியம், கர்த்தவியம். அவருடைய தனியன அனுபவித்தோம். இதனுடைய வியாக்கியானத்தின தொடக்கத்திலே அவருடைய ஆச்சாரியருக்கெல்லாம் அவர் வணக்கம் செலுத்துகிறார். அந்த தனியன் ஸ்லோகங்களையும் பார்க்கலாம். வந்தே கோவிந்த தாத்தௌ முனிமத மணவை லக்ஷ்மணாரியம் மகாந்தம் யாயேயம் யாமுனாரியம் மமஹிருதி தனவை ராமமேவாபி வியாயாம் பத்மாட்சம் பிரேக்ஷிஷீய பிரதமபி முனிம் நாதமீடே ஷடாரிம் ஸ்தௌமி பிரேக்ஷேய லக்ஷ்மீம் சரணமசரணஹ ஸ்ரீதரம் சம்ஸ்ரயேயம் என்று தெரிவிக்கிறார். ஸ்ரீதரம், ஸ்ரீயை தரிக்கக்கூடிய பெருமான், திருவுக்கும் திருவாகிய செல்வன் அவன் பெருமான் ஸ்ரீதரனை சம்ஸ்ரேயம் வணங்குகிறோம், சரணாகதி செய்கிறேன் என்று முடிகிறது. தன்னுடைய ஆச்சாரியரிடத்திலிருந்து தொடங்கி பெருமாள், பெரிய பெருமாள் ஈராக அப்படியே மேலெழுந்த வாரியாக இந்த கிரமம் போகிறது. தன்னுடைய ஆச்சாரியர், அவருடைய ஆச்சாரியர், அவருடைய ஆச்சாரியர்னு மேல் நோக்கி அழைத்து கொண்டு போய் முதல் ஆச்சாரியரை பிரதமாச்சாரியராக விளங்கக்கூடிய பெரிய பெருமாளிடத்துல சென்று இப்படிப்பட்ட குரு பரம்பரையை வணங்குகிறேன். இதை நமக்கு உபனிஷத்தே தெரிவிக்கிறது. அவரவர் தங்கள் தங்கள் ஆச்சாரியரை இன்னார் இன்னார்னு அறிந்து ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இதி பகவத்தஹா என்று ஒவ்வொரு ஆச்சாரியனுடைய திருநாமத்தையும் உச்சரித்து அந்த பரம்பரையிலே மேலே போய் அப்படியே நம்முடைய பெரிய பெருமாள் ஈராக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அத்தனை பேரையும் அனுசந்திக்க வேண்டும். இது ஒரு கிரமம். இது ஆரோகண கிரமம், கீழிருந்து மேலே செல்லுவது. அவரோகண கிரமம்னா மேலிருந்து கீழே வருவது. இப்ப பெரிய பெருமாளிடத்திலிருந்து தொடங்கி நம்முடைய ஆச்சாரியர் ஈராக வரிசையா இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை சொல்லி வணங்குதல், அதுவும் ஒரு கிரமம், இதுவும் ஒரு கிரமம். இவ்விடத்துல பராசர பட்டர் ஆரோகண கிரமத்துல தன் ஆச்சாரியரை தொடங்கி உயர்ந்த மேலான பிரதம ஆச்சாரியர் ஈராக வணங்குகிறார். யார் இவருடைய ஆச்சாரியர்? வந்தே கோவிந்த தாத்தௌ. கோவிந்தர் என்பவர் எம்பார். பட்டருடைய நேர் ஆச்சாரியர்னு பார்த்தால் அவர் எம்பாருங்கிற ஆச்சாரியர். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜியான் மத் விஸ்ரமஸ்தலி. இன்னும் 2 வாரங்கள் சென்றால் தை மாசம் புனர்வசு நட்சத்திரம் எம்பாருக்கு 1000வது திருநக்ஷத்திரம் கொண்டாடப்படக்கூடிய மகோத்சவமான சிறந்த ஒரு நாள். எல்லா திக்கிலும் எல்லா இடத்திலும் எப்படி எம்பெருமானாருடைய அந்த திருநக்ஷத்திரத்தை கொண்டாடுகிறோமோ அந்த எம்பெருமானாருடைய நிழலாகவே அவருடைய கூடவே இருக்கக்கூடிய ஒரு நிழல், திருவடிகளை போல விளங்கக்கூடிய எம்பாருங்கிற ஆச்சாரியர், அவருடைய திருநக்ஷத்திரத்தையும் அனைவரும் அவசியம் கொண்டாட வேண்டும். ராமானுஜ பதச்சாயா, ராமானுஜருடைய திருவடி நிழலை போலவே விளங்குகிறாராம். திருவடியை விட்டு பிரியாமல் அணுக்கராய் எல்லா தொண்டுகளையும் செய்யக்கூடிய எம்பாருங்கிற ஆச்சாரியர் கோவிந்தர்னு இயற்பெயர் கொண்டிருக்கிறார். கோவிந்தாஹ்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா, ராமானுஜராலேயே தன்னுடைய ஸ்வரூபம் நிற்கிறது. ஆச்சாரியரான ராமானுஜரை அண்டி தான் நிலை பெற்று நிற்பவர். ஆச்சாரியர் இல்லைன்னா தன்னால தரித்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஸ்வரூபம் கொண்டிருப்பவர் ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜியான் மத் விஸ்ரமஸ்தலி.
நம் எல்லோருக்கும் இளைப்பாறும் இடம், விஸ்ரமஸ்தலி. நாம் ஓய்வு எடுக்க வேண்டும். சம்சாரமாகிற வெப்பம், துக்கம் இதிலிருந்து மீண்டு சற்று இளைப்பாற வேண்டும்னா அதற்கு தகுதியான இடமாக விளங்குபவரே இவ்வாச்சாரியர் தானாம். ஏன்னா ராமானுஷருடைய நிழலாக இருப்பதினாலே, ஜெகதாச்சாரியரான ராமானுஷருடைய நிழல் தானே நாம ஒதுங்கத்துக்கு தக்க இடம். ஆகவே நமக்கெல்லாம் ஒதுங்கும் இடமாய் நம்மையெல்லாம் ரட்சிக்க கூடியவராய் விளங்கக்கூடியவர் எம்பாருங்கிற ஆச்சாரியர். அவர்தான் பராசர பட்டருக்கும் வேதவியாச பட்டருக்கும் ஆச்சாரியர். இதை ராமானுஷரை ஏற்படுத்தினார். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர்களாக இருப்பினும் எம்பாரத்தை அனுப்பி தேவரீர் போய் குழந்தைகளை எடுத்து கொண்டு வாரும் பெயர் சூட்டுகிற அந்த நாளிலே, அந்த ஒரு சம்ஸ்காரத்தின் பொழுது ராமானுஷர் எம்பார நியமித்தார். போய் குழந்தைகளை எடுத்து கொண்டு வாரும் என்று சொல்ல, இவர் போய் பார்த்து இந்த குழந்தைகளுடைய அழகு மிகவும் தேஜஸாக விளங்குகின்றனவே, அப்ராகிருதமாய் ஒளி வீசி ரொம்ப ஆச்சரியமான அழகோடு இருக்கிறார்களே, கண்ணெச்சல் படக்கூடாது, திருஷ்டி படக்கூடாது, நீண்ட ஆயுஷோடு இருந்து நன்றாக இந்த சம்பிரதாயத்தை வளர்த்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் முற்பட்டு பல்லாண்டு பாடினார். மங்களாசாசனம் செய்து துவய மந்திரத்தை அனுசந்தித்தாராம். உயர்ந்த மந்திர ரத்னத்தை அனுசந்தித்து காப்பிட்டார். குழந்தைகளுக்கு ஏதும் கண்ணச்சல் படக்கூடாது, ஆபத்து நேரக்கூடாது, நல்ல ஆரோக்கியத்தோடு செல்வத்தோடு சீரம் சிறப்புமாக இருந்து கைங்கரியங்களை புரிய வேண்டும் என்று ஒரு தாயுடைய பரிவோடு எம்பாருங்கிறவர் அப்படி ரட்சித்ததினாலே ராமானுஷர் பார்த்து உள்ளம் நெகிழ்ந்து, எப்போ நீர் இந்த குழந்தைகளுடைய ரட்சணத்துக்கு முற்பட்டீரோ இனி நீரே ஆச்சாரியராக கடவது, நீர்தான் இவர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து ஹிதத்தை உபதேசிக்க வேண்டும்னு ஏற்படுத்தினார். ஆகவே முதல் ஆச்சாரியர்னு பார்த்தார் கோவிந்தர். எம்பாருங்கிறவர் தான் பட்டருக்கு ஆச்சாரியர். ஆக கோவிந்தகா வந்தே கோவிந்தகா. தாத்தவ் தாத்தகாங்கிற சம்ஸ்கிருத சப்தம், அந்த சொல் தகப்பனாரை குறிக்கும். தமிழ்ல தாத்தான்னு சொன்னால் தாத்தா, ஆனா வடமொழியில தாத்தகான்னு சொன்னால் அது தகப்பனாரை குறிக்கும். கோவிந்த தாத்தவ், கோவிந்தராகிற தாத்தா என்கிற அர்த்தம் இல்லை. கோவிந்தராகிற எம்பாரையும் தன்னுடைய தகப்பனாரா இருக்கக்கூடிய ஆழ்வானையும் இருவரையுமாக சேர்த்து வணங்குகிறார்கள். தகப்பனாரும் ஒரு ஆச்சாரியர், எம்பாரும் ஒரு ஆச்சாரியர், ஆக இருவரையுமாக சேர்த்து வணங்குகிறார்கள். கோவிந்த தாத்தவ் பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து ஞானத்தை வழங்கக்கூடியவர். அவர் இன்னும் பெருமை பெற்றிருக்கக்கூடிய ஆச்சாரியர். கரியான் பிரம்மண பிதா, நேரே நமக்கு சரீர சம்பந்தம் உடல் தொடர்பை கொடுக்கக்கூடிய ஒரு பிதா மாதா. அவர்களை காட்டிலும் ஞானத்தை கொடுத்து ஆத்ம உஜ்ஜீவனத்தையே கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் இன்னும் முற்பட்ட முதல் பிதாவாக கொள்ள வேண்டும். அதனால அவர் முதல்ல கோவிந்தகான்னு சொல்லி, அடுத்து கூரத்தாழ்வானை தாத்தகா என்று சொல்லி இருவரையும் வணங்கினார். முனிமத மணவை லக்ஷ்மணாரியம் மகாந்தம். முனிமதகா மணவை லக்ஷ்மணாரியம், லக்ஷ்மணாரியர் தான் ராமானுஷருங்கிற ஆச்சாரியர். இளைய பெருமாள் என்கிற லக்ஷ்மணர், அவருடைய திருநாமத்தையே இவருக்கு சூட்டினார்கள். இளையாழ்வார் என்கிற திருநாமத்தை பெற்றார். லக்ஷ்மணாரியம் மகாந்தம், சிறந்தவராய் உயர்ந்தவராய் மகானாக விளங்கக்கூடியவராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணாரியாரை வணங்குகிறேன். மணவை அவரையும் மனதாலே வணங்கி கொண்டு, தியாயேயம் யாமுனாரியம், அடுத்து அவருடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய யாமுனாச்சாரியரை வணங்குகிறேன். இந்த இடத்துல மகாந்தம் என்று ராமானுஷருடைய விசேஷணமாக சொன்னேன். ஆனால் இவ்விடத்துல மகாந்தம்ங்கிறது பெரிய நம்பிகளை குறிப்பதாகவும் கொள்ள வேண்டும். ஏன்னா யாமுனாச்சாரியருக்கு அடுத்து பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகளுக்கு அடுத்து ராமானுஷர், ராமானுஷருடைய பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியர் மகாபூர்ணர் என்கிற திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய பெரிய நம்பிகள். ஆகவே லக்ஷ்மணாரியம் என்று ராமானுஷரை சொல்லி, மகாந்தம் என்று பெரிய நம்பிகளை சொல்லி, தியாயேயம் யாமுனாரியம், அடுத்து அவருக்கும் ஆச்சாரியராக விளங்கக்கூடிய யாமுனாச்சாரியரை வணங்குகிறேன். மமஹிருதி தனவை ராமமேவ அபியாயாம். ராமமிஸ்ரர், ஸ்ரீ ராமமிஸ்ரர் என்கிற திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய மணக்கால் நம்பி என்கிற ஆச்சாரியர் ஆளவந்தாருடைய ஆச்சாரியர். அவர் தானே ஆளவந்தார் ராஜாவாக இருக்கிற சமயத்துல சென்று அவருக்கு தூதுவள கீரை எல்லாம் கொடுத்து திருத்தி பணி கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட மணக்கால் நம்பி ராமமேவ அபியாயாம், அவரை வணங்குகிறேன். அப்படி உயர்ந்த ராமராக இருக்கக்கூடிய திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய மணக்கால் நம்பி. அடுத்து பத்மாக்ஷம், புண்டரீகாட்சர், தாமரையை போன்ற திருக்கண்கள் கொண்டிருக்கக்கூடிய உய்ய கொண்டாருங்கிற ஆச்சாரியர். அவருக்கு இயற் திருநாமம் பெயர் புண்டரீகாட்சர், புண்டரீகாட்சர்னு திருநாமம். அதைத்தான் பத்மாட்சம்னு சொல்லி ரேக்ஷிஷிய, அப்படிப்பட்ட உய்ய கொண்டாரையும் வணங்குகிறேன். அடுத்து அவரையும் பார்க்க கடவேன். ரேக்ஷிஷியன்னா அவரையும் பார்ப்பேன். இந்த இடத்துல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சொல்ல உபயோகப்படுத்துகிறார். வந்தே கோவிந்த தாத்தவ், இருவரையும் வணங்குகிறேன்கிறார்.
அடுத்து மனவை, மனதாலே அவர்களை சிந்திக்கிறேன். லக்ஷ்மணாரியரை சிந்திக்கிறேன். உயர்ந்த முனிகளுக்குள்ளே விசேஷம் பொருந்தியவராய் தலைவராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணாரியரை வணங்குகிறேன், மனதாலே தியானிக்கிறேன். மகாந்தம், பெரிய நம்பிகளையும் அதை போல சிந்திக்க கிடக்கிறேன், தியானிக்கிறேன். யாமுனாரியம், யாமுனாச்சாரியரை ஹிருதயாலே தரிக்கிறேன், ஹிருதயத்திலே அவரை எப்போதும் வைக்கிறேன். அடுத்து ராமமேவ அபியாயாம், ஸ்ரீ ராமமிஸ்வரரை அடைந்து அவருடைய திருவடிகளை அடைந்து தொண்டு புரிகிறேன் என்று தெரிவிக்கிறார். பத்மாட்சம் பிரேக்ஷிஷீய, புண்டரீகாட்சரை கண்களாலே பார்த்து, எப்ப தாமரை கண்களோடு கூடியிருக்கிறாரோ அந்த அழக கண்ணால பார்க்க வேண்டும். மணக்கால் நம்பி என்பவர் தன்னுடைய சரீரத்தை கொண்டு கைங்கரியம் புரிந்து ஆச்சாரியருக்கு கைங்கரியம் புரிந்திருக்கிறார். சிஷ்யரான யாமுனாச்சாரியரை திருத்து கொண்டு வருவதற்கும் தாமே தொண்டு புரிந்திருக்கிறார். ஆகவே அவரை நாமும் அடைந்து தொண்டு புரிய வேண்டும். அதனால ராமமேவ அபியாயாம்னு தெரிவித்தார். யாமுனாரியம் மம கிருதி தனவை, யாமுனாச்சாரியரை சிந்திக்கிறேன்னு சொல்றாருன்னா ராமானுஜர் சொல்லும் பொழுது யத்பத அம்போருகத்தியான வித்வஸ்தா சேஷ கல்மஷா என்று இவருடைய திருவடிகளை தியானித்து தியானித்துத்தான் என்னிடத்துல இருக்கக்கூடிய குற்றங்கள் தோஷங்கள் எல்லாம் போயித்துன்னு ராமானுஜர் தெரிவித்தார். அதற்கு சேர இந்த இடத்துல அவரை ஹிருதயத்தாலே தரிக்கிறேன் என்று தெரிவித்தார். ஆக இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான வணக்கத்துக்கு உண்டான அந்த சொற்கள். பிரதமமபி முனிம் நாதமீடே, பிரதமமபி முனிம் நாதமீடே, ஈடேன்னா ஸ்துதித்தல். நாதமுனிம், நாதமுனிகளாகிற ஆச்சாரியரை வணங்குகிறேன், ஸ்துதிக்கிறேன். அவர்தான் பிரதம குரு, முதல் குரு. ஆச்சாரியர்களுக்குள்ளே முதல் ஆச்சாரியராக அவதரித்தவர் அவர்தானே. ஆழ்வார்கள் காலத்துக்கு பின்னாடி ஆழ்வார்களுடைய வைபவத்தையும் அருளை செயலுடைய பெருமையும் அறிந்திருக்கக்கூடிய முதல் ஆச்சாரியராக அவதரித்தவர் நாதமுனிகள். தெருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளை செயலை அறிவாரார், அருள் பெத்த நாதமுனி முதலா நம் தேசிகரை அல்லால் என்று மணவாள மாமுனிகள் குறிப்பிடுகிறார். ஆக பிரதமபிமுனி நாதமீடே. அடுத்து அவருக்கும் ஆச்சாரியராய் அவருக்கு அனைத்து திவ்ய பிரபந்தங்கள், ரகசிய கிரந்தங்கள், ரகசிய நூல்கள், அதற்குண்டான அர்த்தங்கள் என்ன இந்த சம்பிரதாய அர்த்தங்கள் எல்லாம் வாரி வழங்கி இருக்கக்கூடிய வள்ளலாய் திகழக்கூடிய ஷடாரி நம்மாழ்வார். ஷடத்தை போக்கினவர், ஷடகோபர் என்கிற திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய நம்மாழ்வாரை ஸ்தௌமி, துதிக்கிறேன். அவரை நாவால உச்சரிக்க வேண்டும்னு தான் மதுர கவிகள் ஆசைப்பட்டார். திருக்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் எண்ணாவுக்கே, நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் என்று நாக்க கொண்டு உச்சரித்து உச்சரித்து இன்பத்தை அடைந்தேன் என்று மதுரகவியாழ்வார் சொன்னாரா. ஆகவே ஷட்டாரின் ஸ்தௌமி, அவரை நாக்கு கொண்டு ஸ்துதிப்போம். பிரேக்ஷேய லக்ஷ்மீம் சரணமசரணகா ஸ்ரீதாமம் சம்ஸ்ரயேயம். பிரேக்ஷேய லக்ஷ்மீம், அடுத்து அவருக்கும் ஆச்சாரியராக விளங்கக்கூடிய மகாலட்சுமி தாயார். இந்த இடத்துல ஸ்ரீ விஸ்வக்சேனர் அவர் நடுவுல ஒரு ஆச்சாரியர். ஆனால் நம்மாழ்வாரை சொல்லி அடுத்து மகாலட்சுமி சொன்னதுனாலே இடையே இவரும் சேர்ந்திருக்கிறார்னு கொள்ள வேண்டும். நம்மாழ்வாருக்கும் ஆச்சாரியராய் மகாலட்சுமி பெரிய பிராட்டிக்கு சிஷ்யராக விளங்கக்கூடிய சேன முதன்மையார். அவரை குறித்து தனியாகவே ஒரு ஸ்லோகத்தை செய்ய போகிறார். இந்த பரம்பரையில அவர் மானசீகமா உள்ளுக்குள்ளே அனுசந்திக்கப்பட்டாலும் அந்த சேன முதன்மையாரை கொடுத்து தனியா ஒரு ஸ்லோகம் விண்ணப்பிக்க போகிறார். ஆகவே அவரை விட்டுட்டு மேலே மகாலட்சுமியை பார்க்க கடவேன். புருஷகார பூதையாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டி இவள் கூட இருந்த சிபாரிசு செய்யவில்லை என்றால், பிராட்டி புருஷகாரம் செய்யவிட்டால் ஈஸ்வரன் காரியம் செய்யான் என்பது ஆச்சாரியர்களுடைய முக்கியமான ஒரு வார்த்தை. பெருமான் நமக்கு அனுகிரகிக்க வேண்டும், நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் செய்து தர வேண்டும், நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்று அங்கீகரிக்க வேண்டும்னு சொன்னால் அப்ப அருகே மகாலட்சுமியை முன்னிட்டு அவளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமானத்தான் பற்ற வேண்டும். ஆக லக்ஷ்மியும் பிரேக்ஷேய, இளைய பெருமானும் அப்படித்தான் தெரிவித்தார். சீதா சமஸ்தம் காகுக்ஸ்தஹ இதம் வச்சனம் அப்ரவீது. சீதா சமக்ஷம், அதாவது காட்டுக்கு போகிற சமயத்திலே இளைய பெருமாள் சரணாகதி செய்தார். அடியனை எப்படியாவது அழைத்து கொண்டு போக வேண்டும்னு பிரார்த்திக்கிற சமயத்துல சீதா சமக்ஷம் காகுஸ்தம், சீதையோடு கூடியிருக்கக்கூடிய காகுஸ்தன் ராமனை பற்றி சீதையை முன்னிட்டு கொண்டுதான் ராமனிடத்துல விண்ணப்பித்தார். அதே போலத்தான் சீதையை பார்க்கிற மாதிரி இவ்விடத்துல மகாலட்சுமியை பார்க்க கிடவேன். சரணம் அசரணகா, அசரணகா சரணம், புகழ் அற்றவர்களுக்கெல்லாம் ஒரே புகழாய், சரணமே நமக்கு யாரும் இல்லை, நம்மை தஞ்சம் என்று ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பவர்கள் யாரும் இல்லை என்று கைவிடப்பட்டவர்கள் யாரோ, அநாதர்களாக இருப்பவர்கள் யாரோ, அனைவருக்கும் ஒரே புகழாய் நம்மை எல்லாம் ரட்சிக்க கூடியவராய் ஸ்ரீதரன் மகாலட்சுமியே தரிக்கக்கூடிய பெருமான் விளங்குகிறார். அவரையும் வணங்க கடவேன், சரணாகதி செய்ய கடவேன் என்று இப்படி ஆச்சாரிய பரம்பரையை வணங்கினார். அடுத்து
சேன முதன்மையாரை தனியாக ஒரு ஸ்லோகத்தினாலே வணங்குகிறார். ஓம் நமோ கஜவக்திராத்யை பாரிஷத்யைஹி பிரசாசதே ஸ்ரீரங்கராஜ சேனான்யே சூத்திரவத்யா சமேயுஷே என்று வணங்குகிறார். ஸ்ரீரங்கராஜ உயர்ந்த ரங்கராஜா வல்லவா, அவருடைய சேனான்யே, ஸ்ரீரங்கராஜ சேனான்யே. ஸ்ரீரங்கராஜன் இந்த திருவரங்கத்துக்கு மட்டும் அரசன் ராஜா இல்லை, உபய விபூதிக்கும் ராஜா அரசனாக விளங்குகிறார். அப்படிப்பட்ட ராஜாவினுடைய சேனை தளபதி, அவருடைய தொண்டர்கள், அவருடைய கிங்கரர்கள் அனைவருக்கும் தளபதியாய் விளங்கக்கூடியவர். சூத்திரவத்தியா சமேயுஷே, சூத்திரவதி என்று சேன முதன்மையாருடைய தர்மபத்தினி, அவருக்கு கூடவே துணைவியாய் அவருடைய தர்மபத்தியாய் பட்ட மகிழ்ச்சியாய் விளங்கக்கூடியவர் சூத்திரவதினு திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாச்சியார். அந்த நாச்சியாரோடு ஸ்ரீவைகுண்டத்துல தொண்டு புரிகிறாராம் நித்திய சூரியாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய சேன முதன்மையார். அப்படிப்பட்ட சூத்திரவத்தியா சமேயுஷே இருந்து இருக்கக்கூடிய அவருக்கு ஓம் நமஹா, அவரை குறித்து வணங்குகிறேன் என்று தெரிவிக்கப்படுகிறது. அவர் எப்படிப்பட்டவர்? கஜவக்திராத்யைஹி பாரிஷத்யைஹி பிரசாசதே. பாரிஷதர்கள் தொண்டர்கள், கஜவக்தரர் பிரதவக்தரர்னு அந்த ஸ்லோகத்துல பாத்திரம். அதே மாதிரி தான் இங்க கஜவக்தரர்னு சொல்லப்படுகிறது. யானை முகத்தோடு கூடி இருக்கக்கூடிய தொண்டர்கள், நித்தியசூரிகள். அதே மாதிரி பல தொண்டர்கள், இப்படிப்பட்ட தொண்டர்களை எல்லாம் நியமிக்க கூடியவராய் பிரசாசதே, அவர்களை எல்லாம் நன்கு கட்டுப்பாட்டுல வசத்துல வைத்து நியமிப்பவரா இருக்கக்கூடிய சேன முதன்மையார். கஜானனன், ஜெயத்சேனன், ஹரிவக்திரன், கால பிரகிருதி, சம்யகன் என்று இப்படி பல பரிவாரங்கள் பலரும் அவருக்கு தொண்டர்கள் உண்டா. கஜானனன், ஜெயத்சேனன், ஹரிவக்திரன். ஹரிவக்திரன்தான் சிம்ம முகம், ஹரிங்கிற சொல்லுக்கு சிம்மம் என்று பொருள். ஹரிவக்திரன் சொன்னால் சிம்ம முகத்தோடு கூடியிருப்பவர். ஜெயத்சேனன் ஒருத்தர், கால பிரகிருத்தின்னு ஒருத்தர், சம்யகன் ஒருத்தர். இப்படி பல பரிவாரங்களோடு கூடி என்னென்ன கட்டளைகள், என்னென்ன ஜெகத்தை எப்படி பரிபாலிக்கணும், எந்த ஜெகத்தை எப்பொழுது படைக்கணும், எந்த இடத்துக்கு யார பிரம்மாவாக நியமிக்க வேண்டும் என்று அனைத்தையும் நடத்துபவர் ஸ்ரீரங்கராஜ சேனான்யே. திருவரங்கநாதனுக்கே சேனை தளபதியாக விளங்கக்கூடிய சேன முதன்மையாரை வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகம். அடுத்து வேத வியாசர், அவர் தானே மகாபாரதத்தையே நமக்கு கொடுத்த வள்ளல். உயர்ந்த வேதங்களை எல்லாம் பிரித்து கொடுத்தார். அடுத்து இத்தனை வேதங்களையும் படித்து அறிய முடியாத சாமானிய ஜனங்கள், அவர்களுக்கும் ஏதானும் நல்லதை உபதேசிக்க வேண்டும். என்ன, அனைவருமே முக்தி பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் தானே. அப்ப அனைவருக்கும் ஏதானும் விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயர்ந்த ஞானத்தோடு இதிகாசங்களுக்குள்ளே ஒன்றாக விளங்கக்கூடிய மகாபாரதத்தையே கொடுத்தார். அவர் வாழ்ந்து அவர் காலத்துல என்னென்ன சரித்திரங்கள் எப்படி நடைபெற்றனவோ அனைத்தையும் தொகுத்து உயர்ந்த மகாபாரதமாகிற பஞ்சம வேதம், 5வது வேதம்னே புகழக்கூடிய அந்த மகாபாரதத்தை கொடுத்தார். அவருக்கு வணக்கம். நமோ நாராயணாயதம் கிருஷ்ண துவைபாயனாத்மனே யதா முஷ்யாயனோ வேதாக மகாபாரத பஞ்சமாக. யாரிடத்திலிருந்து நமக்கு வேதங்கள் வெளிவந்தனவோ, இவர் மூலமாகத்தான வேதங்கள் நமக்கு பிறந்தது, வெளிவந்தன. இந்த உலகத்துக்கு 4 வேதங்கள் இவருடைய திரு அருளாளோ கிடைக்கப்பட்டது. ஆக யதாமுஷ்யாயனோ வேதாகா, இவர் மூலமாக பிறந்தன வேதங்கள். அடுத்து மகாபாரத பஞ்சமாக, 5வது வேதம்னே கொண்டாடப்படக்கூடிய மகாபாரதமாகிற இதிகாசம் பிறந்தது. நமோ நாராயணாய இதம், நாராயணாயுதம் கிருஷ்ணத்வைபாயனாத்மனே நமகம். கிருஷ்ணத்வைபாயனர், கருப்பு நிறம் கொண்டிருப்பதனால கிருஷ்ணர்னு திருநாமம். தீபத்துல பிறந்ததுனால கிருஷ்ண தீபாயனர் அவருக்கு பெயர் ஏற்பட்டது. கிருஷ்ண தீபாயனர் என்பவர் யாருன்னா நாராயணனே கிருஷ்ண துவைபாயனர், நாராயணுடைய அவதாரம். இதைத்தான் அந்த ஸ்லோகத்துல வியாசரூபாய விஷ்ணவே என்று பார்த்தோம். விஷ்ணுவினுடைய வடிவம் வியாசர். வியாசர் யாருன்னா விஷ்ணுவினுடைய அவதாரம். விஷ்ணுவே வியாசருடைய ரூபத்தில் இருக்கிறார். வியாசர் விஷ்ணுவனுடைய அவதாரமாகவே கொண்டாடப்படுகிறார். அதேதான் இவ்விடத்திலையும் நாராயணன் வேறல்ல, கிருஷ்ணத்வைபாயனர் வேறல்ல. சாட்சாத்து நாராயணன் கிருஷ்ணத்வைபாயனர்ங்கிற அந்த வடிவத்துல ரூபத்திலே இந்த உலகத்துல இருந்து கொண்டு நமக்கு உயர்ந்த இந்த சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்தருளினார். அப்படிப்பட்டவருக்கு நமஹா என்று வணக்கத்தை செலுத்தினார். அடுத்து தான் யார்? உயர்ந்த இந்த பகவத் குண தர்ப்பணம்ங்கிற பாஷ்யம், விளக்க உரை, வியாக்கியானத்தை அருள் இருக்கிறாரா? தாம் யார்? தமக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன என்பதை விண்ணப்பிக்கிறார். ஜாதோ லக்ஷ்மணமிஸ்ர சம்ஸ்ரய தனாத் ஸ்ரீவத்ஸ சின்ஹா திருஷே பூயோ பட்டபராசரேதி பணிதா ஸ்ரீரங்க பத்ரா ஸ்வயம்
ஸ்ரீ ஸ்ரீரங்கபதி பிரசாத திருஷயா ஸ்ரீரங்கநாதா வயः ஸ்ரீரங்கேஸ்வர காரிதோ விவருணுதே நாம்னாம் சஹஸ்ரம் ஹரேஹே. சஹஸ்ரம் ஆயிரம், நாம் ஆயிரக்கணக்கான நாமங்கள், ஹரேஹே ஹரியான எம்பெருமானுடைய ஆயிரமான திருநாமங்கள். ஹரிங்கிற திருநாமமே பாபத்தை எல்லாம் போக்கடிக்க கூடியவன்கிற பெருமையை வெளிப்படுத்துகிறது. ஹரி என்ற அந்த இரண்டெழுத்து திருநாமத்தை சொல்லவே நம்முடைய பாபங்கள் எல்லாம் ஹரிக்கப்படும். அது அனைத்தும் நம்மிடத்துல இல்லாதபடி அத்தனையும் போக்கடிக்கப்படும். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமங்கள்னு சொன்னால் ஒவ்வொரு நாமத்துக்கும் எத்தனை பெருமை. ஒரு நாமே நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கிவிடும்னா ஆயிரக்கணக்கான நாமங்கள் பெருமானுக்கு இருக்கின்றனவே, அவைகள் அத்தனவும் என்ன செய்யும்னா இனிமையாய் நமக்கு போக்கியமாய் தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாக தித்தித்து உயர்ந்த அனுபவத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட நாமங்களை விவருணுதே விவரிக்க போகிறேன் என்று தொடங்குகிறார். ஸ்ரீரங்கேஸ்வர காரிதோ, இதை தானே செய்யவில்லையாம். யானாய் தன்னை தான் பாடி திருவாய்மொழிய நம்மாழ்வார் தானே அருளி செய்தார். ஆனா பாசுரத்துல யானாய் தன்னை தான் பாடி தென்னாவென்னும் என்னம்மான், பெருமான் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே அமர்ந்தார். தானே தான் வெளிப்படுத்தினாராம். ஒரு குழந்தை அதுவாக எழுதினாலும் எழுதிவிடும். இல்ல அந்த குழந்தையை விட்டுட்டு தாயார் தகப்பனார் தாங்கள் ஒரு பலப்பூச்சியை எடுத்து ஒரு அந்த பலகையில வைத்து எழுதினாலும் எழுதி விடுவார்கள். ஆனா அந்த குழந்தையினுடைய கையை பிடித்து ஒரு தாயோ தகப்பனோ வைத்து எழுத வேண்டும்னா எவ்வளவு சிரமம். குழந்தைய தனியா எழுத சொன்னா அது ஏதோ கிறுக்கி விடும். தாய் தகப்பனார் அவர்கள் எழுதினால் அவர்கள் நன்றாக எழுதி விடுவார்கள். ஆனா குழந்தையும் கையில பிடித்து கொண்டு ஒழுங்கா அக்ஷரங்கள் எழுத வேண்டும்னா எவ்வளவு சற்று சிரமப்பட்டு குழந்தைய சற்று கையில வசத்துல வைத்துக் கொண்டு கட்டுப்படுத்தி எழுத வேண்டும். அத மாதிரித்தான் ஆச்சரியப்படுகிறாரா நம்மாழ்வார். நானாக எதையானும் பாடியிருந்தாலும் பாடியிருப்பேன், பெருமானா தனித்து பாடியிருந்தாலும் ஓஹோன்னு பாடியிருப்பார். இப்படி ரெண்டும் இல்லாமல் எனக்குள்ள உட்கார்ந்து கொண்டு என் உள்ளத்துக்குள்ளே அவர் அமர்ந்து கொண்டு யானாய் தன்னை தான் பாடி என் வாக்கு மூலமாக தான் அந்த பாசுரங்களை எல்லாம் வெளிவரும்படி பெருமான் எப்படி செய்தார்னு தெரியலையே. நான் ஏதோ தாழ்ந்தவன், ஏதோ அறிவற்றவன், என்னை தேர்ந்தெடுத்து என் மூலமாக இந்த திவ்ய பிரபந்தங்களை வெளிவரும்படி செய்தாரே, என்ன குணம் என்ன குணம் என்று ஈடுபட்டு தெரிவிக்கிறார். அப்ப திருவாய்மொழி யார் அருளி செய்ததுன்னா பெருமானே அருளி செய்தது. அதே போலத்தான் பகவத்குண தர்ப்பணம்ங்கிற வியாக்கியானத்தை நான் செய்யவில்லை என்று பராசர பட்டர் தெரிவிக்கிறார். ரங்கேஸ்வர காரிதா, ஸ்ரீரங்கேஸ்வரன் திருவரங்கநாதனே நம்மிடத்திலே உள்ளத்துக்குள்ளே அமர்ந்து இந்த வியாக்கியானத்தை அருளி இருக்கிறாரே தவிர இதில் ஒரு எழுத்தும் தனியாக நாம் எழுதினது கிடையாது. அனைத்தும் எம்பெருமானுடைய திருவருளால் அவரே எழுதப்பட்டது, அவராலே எழுதப்பட்டது என்று தெரிவிக்கிறார். சரி, இவருக்கு இயற்பெயர் ஸ்ரீ ரங்கநாதாஹ்வயா. பராசர பட்டருங்கிறது ராமானுஜர் புகழப்படக்கூடிய ஒரு திருநாமாக சூட்டினார். ஆளவந்தாருடைய ஒரு ஆசை, அவருடைய ஒரு விருப்பம், அதை நிறைவேற்றுவதற்காக திருநாமத்தை இட்டார். ஆனா இயற்பெயர் ஸ்ரீரங்கநாதன் திருநாமா இவருக்கு. ஸ்ரீரங்கநாதாஹ்வயா. அவர் எப்படி அவதரித்தார்? ஜாதோ லக்ஷ்மணமிஸ்ர சம்ஸ்ரய தனாத்து ஸ்ரீவத்ச சின்ஹா திரிஷேர் என்று ராமானுஜ முனிவர் அவருடைய அனுகிரகத்தையே தனமாக பெற்றிருக்கிறார். ஜாதக பிறந்தார். லக்ஷ்மண மிஸ்ரர் அவர்தான் ராமானுஜர். லக்ஷ்மண மிஸ்ர சம்ஸ்ரய தனாத், ராமானுஜரை அண்டி இருத்தல், அவருடைய திருவடிகளை பற்றி இருத்தலே தனமா. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தேன்னு தினந்தோறும் விண்ணப்பிக்கிறோம். கூறத்தாழ்வான் அருளி செய்திருக்கக்கூடிய தனியன். அதுல என்ன அர்த்தம் தெரிவிக்கப்படுகிறதுன்னா, யாருடைய திருவடி தாமரைகள் நமக்கு தங்கமோ ஸ்வர்ணமோ வைரமோ வைடூரியமோ அனைத்து புதையலோ ரத்னங்களோ, அப்படிப்பட்ட ராமானுஜரை வணங்குகிறேன். அவருடைய திருவடிகள் அடைந்த பின்னர் மற்ற எதையும் புல்லுக்கு சமனாக மதிப்போமே தவிர உயர்ந்த ரத்தனங்களை கொண்டு அருகே வைத்தாலும் அதை மதிக்க மாட்டோம். அனைத்தும் புல்லுக்கு சமம்னு கருதி இருப்போம். அப்படி உயர்ந்த தங்கத்தை போன்ற திருவடிகள் கொண்டிருப்பவர் ராமானுஜர். அவரையே பெற்றிருப்பதினாலே தனம்னு சொன்னால் அவர்தான் தனம். செல்வமே ராமானுஜர் தான். ராமானுஜரை அண்டி இருத்தல், அடைந்திருத்தல், அதுதான் தனம். சரித்திரத்தை பலரும் கேள்விப்பட்டிருக்கலாம். கூரத்தாழ்வான் ராமானுஜரை அடைவதற்கு கூரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அங்கேயே தானமாக அனைவருக்கும் வழங்கி கையில் ஏதும் இல்லாமல் ராமானுஜரை பற்ற வேண்டும்னு வருகிறார். அப்பொழுது ஆண்டாள் கூட இருக்கக்கூடிய தர்மபத்தினி இவர் தினந்தோறும் அமுது செய்யக்கூடிய தங்க கலன் பாத்திரம், அதை மாத்திரம் மடியில சற்று துணியில மறைத்து வைத்துக் கொண்டு எடுத்து வந்தாராம். இரவு பொழுது ராத்திரியில காட்டு மார்க்கமாக வருகிற சமயத்திலே சற்று பயந்தாள். முகத்துல பயம் தெரிந்தது.
ஏன் பயப்படுகிறாய்? அனைத்தையும் துறந்து விட்டோமே, கையில ஒன்றுமில்லையே, ஏன் பயப்படுகிறாய்ன்னு கேட்க, இல்ல தேவரீர், அமுது செய்வதற்கு ஒரு பாத்திரம் இருக்குமே, தங்க ஸ்வர்ண பாத்திரம், அதை மட்டும் எடுத்து கொண்டு வந்தேன்னு காட்ட, அனைத்தையும் விட்டாச்சு, இந்த ஒரு பாத்திரம் மட்டும் எதற்கு மடியில, இதையும் போடு. மடியில கணம் இருந்தால்தான் வழியில பயம் இருக்கும். ஓ, உனக்கு இத மடியில கொண்டு வந்திருக்கிறாய், அதனாலதான் பயமா? எல்லாத்தையும் விட்டாச்சு, ராமானுஜர் தான் நமக்கு செல்வம்னு பற்ற வந்து விட்டோம், இனிமேலும் இது தேவையா என்று பிடுங்கி பொன்வட்டிலை அந்த இடத்திலேயே பறித்து அந்த எங்கேயோ தூரக்க வீசினார் என்று சரித்திரம். அப்படி அனைத்தையும் உதறித்தள்ளினவராய், ராமானுஜர சம்பந்தத்தையே தமக்கு தனமாக கொண்டிருக்கக்கூடியவராய், ஸ்ரீவத்ச சின்ஹார் என்கிற திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரியர், அவருக்கு பிறந்தவர். திரிஷேர் பூயோ பட்டபராசரஹா, அவருக்கு பிறந்தவர். அடுத்து ஆசையினாலே பராசர பட்டர்னு திருநாமம். திரிஷான ஆசை, திரிஷைனாலே பூயகா பட்டபராசரேதி பணிதா. அப்ப ஜாதகா லக்ஷ்மண மிஸ்ர சம்ஸ்ரயதனாது ஸ்ரீவத்ச சின்னஹா, கூரத்தாழ்வானுக்கு திருக்குமாரராக பிறந்தார். அடுத்து அவருக்கு உயர்ந்த திருநாமம், பிறந்த க்ஷணத்திலேயே குழந்தைகளுக்கு திருநாமம் விட்டு விட்டார் ராமானுஜர். என்ன அவருக்கு புகழ்ந்த திருநாமம் விட்டார்னா, பூயகா பட்டபராசரேதி, பட்ட பராசரர், பராசர பட்டர். பட்டஹானா ஆச்சாரியகா, ஞானின்னு அர்த்தம், வித்வான் அர்த்தம். பராசரர் என்கிற வித்வான் என்கிற அவருக்கு திருநாமம் என்று பணிதகா, அப்படி புகழ் பெருமை ஏற்பட்டது. ஸ்ரீரங்கபத்ரா ஸ்வயம், ஸ்ரீரங்க பக்தா என்றால் திருவரங்கநாதனாலேயே பராசர பட்டர்னு பெயர் சூட்டப்பட்டவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இல்லையே, ராமானுஜர் தானே பெயர் சூட்டினார். இவ்விடத்துல ஸ்ரீரங்க பத்ரா, திருவரங்கனுக்கு திருவரங்கநாதன், திருவரங்கத்தையே ஆட்சி புரியக்கூடிய எம்பெருமானாலேயே இப்படி புகழப்பட்டது. திருநாமம் ராமானுஜர் சூட்டினார், அதை பெருமைப்படுத்தினது நம்பெருமாள் பெரிய பெருமாள்னு கொள்ளணும். எப்பொழுதுமே திருநாமத்தை ஆச்சாரியர்கள் வைத்து விடுவார்கள். எம்பெருமானார் என்ன திருக்கோஷ்டியோர் நம்பி ராமானுஜருக்கு திருநாமம் இட்டார். ஆனால் நம்பெருமாள் தான் அதை பிரகாசப்படுத்தினாராம். எம்பெருமானார் தரிசனம் என்ன, இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா என்று சொல்லப்படுகிறதா. அவர் திருநாமத்தை சூட்டி இருந்தாலும் இனி இந்த சம்பிரதாயம் எம்பெருமானார் தரிசனம்னு அழைக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஆச்சாரியர் திருக்கோஷ்டியூர் நம்பிதானே, அதாவது நம்பெருமாள் தானே ஏற்பாடு பண்ணினார். அவர் திருக்கோட்டியூர் நம்பி கொடுத்த திருநாமத்தை இவர் அங்கீகரித்து நன்கு பிரகாசப்படுத்தினார் நம்பெருமாள். அதே போல ராமானுஜர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரருக்கு பராசர பட்டர்னு பெயர் சூட்ட, அதை மிகவும் ஆதரித்து கொண்டாடி உலகத்துல பிரகாசப்படுத்தினார் நம்பெருமாள். அப்படி அவர் பிரகாசப்படுத்த ஸ்ரீரங்கபதி பிரசாத திருஷயா, ரங்கநாதனுடைய பிரசாதம், அதனுடைய அனுகிரகத்தினாலேயே பிறந்தவர். அதாவது ஸ்ரீ ரங்கராஜ பிரசாத திருஷயா என்றால் ரங்கராஜனுடைய பிரசாதம், அவரை மகிழ்விக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு செய்யப்படுகிறது இது. ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினாலேயே பிறந்தவர். இருந்தாலும் இந்த பாஷ்யத்தை எதற்கு இப்ப பராசர பட்டர் செய்கிறார்னா, ரங்கநாதன் மகிழ வேண்டும், தன்னுடைய நாமங்களுக்கு உண்டான பெருமையை நன்றாக சொன்னார் என்று அவர் சந்தோஷப்படுமா போலே அவருடைய மகிழ்ச்சிக்காகவே இது செய்யப்படுகிறது. அவருடைய அனுகிரகத்தில் உள்ள பெரு விருப்பம், திருஷான ஆசை. ஸ்ரீரங்கபதி பிரசாத திருஷயா, ஸ்ரீரங்கபதி ரங்கநாதனுடைய பிரசாதம் இன்னருளுக்கு ஆசைப்பட்டு ஸ்ரீரங்கநாதாபயா, ரங்கநாதன் பெயர் கொண்டிருக்கக்கூடிய பராசர பட்டராகிற அடியவன் இதோ செய்கிறேன். இதோ நானாக செய்யவில்லை, நம்பெருமாளே நம்மிடத்தில் அமர்ந்து இந்த பாஷ்யத்தை செய்கிறார். நாம் சஹசிரம் ஹரேஹே விவருணத்தே என்று தொடங்கி வியாக்கியானத்தை அருளுகிறார். மேற்கொண்டு பராசர பட்டர் அருளி இருக்கக்கூடிய அவதாரிகை, அவர் அவதாரிகையில என்ன சொல்லுகிறார் என்பதை சுருக்கமா பார்த்து, மகாபாரதத்துக்கு உண்டான பெருமை, சஹசிரநாமத்துக்கு உண்டான பெருமை, இதையெல்லாம் சொல்லி மேற்கொண்டு அந்த கேள்விகள் வைஷம்பாயனர் உவாச்சன்னு ஆரம்பிச்சு பீஷ்மர் இடத்துல தர்மபுத்திரன் கேட்க, தர்மபுத்திரர் அதாவது பீஷ்மர் இடத்துல தர்மபுத்திரர் கேட்க, பீஷ்மர் உபதேசிக்க, அந்த ஸ்லோகங்களுக்கு என்ன அர்த்தம், என்னென்ன கேள்விகள், என்னென்ன பதில்கள் என்பதையெல்லாம் ஆச்சரியமா பராசர பட்டர் தம்முடைய வியாக்கியானத்துல விவரித்து அருள்கிறார். அது என்ன, அதனுடைய சாரமான அர்த்தம் என்ன என்பதை அடுத்த பகுதியிலே அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்ப்பசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.